மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில மேக்கிங் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோடில் சூர்யாவை போலீஸ் வந்து ஹேமாவை கொலை பண்ணது சூர்யா தான் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ஸை பார்த்துட்டு ஃபேன்ஸ் சில பேர் சூர்யாவுக்கு ப்ராப்ளம் வரத்துக்கு வெளியிலேருந்து யாரும் வர வேணாம், நந்தினியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது நந்தினியோட அஜாக்கிரதையால் தான் சூர்யா இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே முன்னாடி இருந்தே நந்தினி எல்லா விஷயத்தையும் சூர்யா கிட்ட சொல்லணும், சூர்யா அதை ரொம்பவே ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது சூர்யா அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்கிறப்போ இது வரைக்கும் ரஞ்சித்தால் என்ன நடந்தது, எதனால் நான் ரஞ்சித் மேலே டவுட் பட்டேன் அப்படின்ற எல்லா உண்மையும் சூர்யா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. சூர்யா ஜெயிலேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. சூர்யா போலீஸ்கிட்டையும் ரெக்வஸ்ட் வச்சுட்டாரு, இன்றைக்கி ஒரு நாள் என்னை வெளியில் விடுங்க அப்படின்னுட்டு. ஆனால் போலீஸ் அதுக்கும் ஒத்துக்கல. இப்போது சுரேகா ரஞ்சித் 2 பேரோட மேரேஜை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னுட்டு சூர்யா நந்தினி 2 பேருமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. வரப்போகிற அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது, சூர்யா எப்படி ஜெயிலேருந்து வெளியில் வரப்போகிறாரு, என்ன நடக்க போகுது, இதை பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதனால் விவேக் நந்தினி 2 பேருக்கும் அடிபட்டது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஒரு ஃபன்னான வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோடை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சூர்யா எப்படி ஜெயிலேருந்து வரப்போகிறாரு, கல்யாணத்தை எப்படி நிறுத்த போகிறாரு, இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.